பிரைஸ் தி லார்ட். மிஸ் ஃபார் ரிஃபர்மேஷன் சர்ச் சார்பாக உங்கள் யாவரையும் இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கு போதகர் ரெவரண்ட் ஜேக்கப் ராஜ் கபூர் அவர்கள் உங்கள் மத்தியில் தேவனுடைய செய்தியை கொண்டு வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீயை பார்த்து, நான் கொடுக்கும் தண்ணீரை நீ குடிக்கும்போது ஒரு காலம் தாகமே எடுக்காது என்று சொன்னார். அதே போல இயேசு கிறிஸ்து, நானே ஜீவ அப்பம், என்னை புசிக்கிறவன் ஒரு காலம் பசி அடையான் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து ஜீவ ஊற்றாய் இருக்கிறார், ஜீவ அப்பமாய் இருக்கிறார். அவரை பற்றி கொள்ளுகிற யாராக இருந்தாலும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் இன்றைக்கு தேவனை பற்றி கொள்ளும் போது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது தேவன் விடுவிக்கிறார். தேவன் நித்திய ஜீவனை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த வழியில் மகிமின் நேரத்துக்குள்ளாக உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் அதிசயங்களை, அற்புதங்களை, அடையாளங்களை செய்து கொண்டு வருவதை நாங்கள் சாட்சிகளாக கேட்டுக்கொண்டே வருகிறோம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் தேவனோட புதிய காரியங்களில் இந்த நாட்களில் செய்ய வேண்டும் என்பதற்காகவே அவரை குறித்ததான நற்செய்திகளை உலகமெங்கும் கேட்க வைக்கிறார், பார்க்க வைக்கிறார், கவனிக்க வைக்கிறார். இன்னைக்கு கேட்கிற இந்த நற்செய்தி உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய ஒரு ஆரம்பத்துக்குள்ளே கொண்டு வரப்போகிறது. புதிய ஒரு கதவுகளை திறக்கப் போகிறது. புதிய ஒரு வழிகளை, வாசல்களை திறக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததை நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் இயேசு சொல்கிறார், நான் தான் வழி என்று சொல்லுகிறார். ஐ எம் த டோர்னு வேறு சொன்னார். நான் தான் வாசலாக இருக்கிறேன், நான் தான் கதவாக இருக்கிறேன், நான் தான் எல்லாவற்றுக்கும் வழியாக இருக்கிறேன் என்று சொல்லும்பொழுது கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. அவருக்குள்ளிருந்து புதிய புதிய வழிகளையும், அவருக்குள்ளிருந்து புதிய புதிய வாய்ப்புகளையும், நியூ போர்ட்டல்ஸை அவர் உள்ளுக்குள்ளே வைத்து கொண்டிருக்கிற நம்ம பார்க்க முடிகிறது. அவருக்குள்ளிருந்து பல விதமான புதிய ஆரம்பங்களை கொடுக்கக்கூடிய சக்தி அவருக்குள்ளே வைத்து கொண்டிருக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வந்தால் அவன் புது சிருஷ்டியாகவே மாறுகிறான். ஆச்சரியமா இருக்கிறது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு குடும்பத்துக்குள்ள பிறந்து தாய் தகப்பன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்துக்கோ இல்லை ஒரு குடும்பத்துக்கோ சேர்ந்தவர் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு பார்த்தீங்கன்னா, நம்மோடு கூட வந்த நம்முடைய தாய் தகப்பன் மூலமாய் வந்த அந்த வழிமுறைகளை குறித்து சொல்லாமல் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவன் எனக்குள்ளே பிறந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் என்றால் இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு புது ஸ்பீஷீஸாக வெளிப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் இதுவரைக்கும் பூமிக்கே தெரியாத ஒன்றை புதுமையான முறையில் வெளிப்படுத்தும்படியாக தேவன் இவரை கொண்டு இவனிலிருந்து வெளிப்பட போகிறார் என்பதுதான் அதனுடைய உண்மையான அர்த்தம். அப்படி என்றால் நாம் புது சிருஷ்டியாக இருக்கிறோம் என்றால் பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின என்று போது நாம் புதிதாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பிறந்த ஒரு குழந்தையாக இருக்கும்போது ஒன்றுமே தெரிந்து கொள்ளாமல் பூமியில் வந்துதான் ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்ள வேண்டிய, பழக வேண்டிய இடத்துல இருக்கிறோம். நமக்குள்ளே ஒரு ஜீன் இருக்கிறது, நமக்குள்ளே ஒன்று தொடர்ச்சியாக வரக்கூடியதாக இருக்கிறது. அது ஒரு சிலவற்றை உள்ளுக்குள்ளே வைத்து கொண்டிருந்துச்சு. ஒரு புறாவை பார்க்கும்போது, ஒரு பறவைகளை பார்க்கும்போது, அது பிறந்த உடனே ஒரு வார்த்தை பார்க்கும்போது பிறந்த உடனே அது நீந்தக்கூடியதாகவும், நடக்கக்கூடியதாகவும், தண்ணீர் மேலே நிற்கக்கூடியதாகவும், இப்படி பல தன்மைகளை உடையதாக ஒவ்வொன்றத்துக்குள்ளாக தொடர்ச்சியாக வருகிற பிரச்சனையை பார்க்கிறோம், வளர்ச்சியை பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்தவனாக இருக்கிற ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் என்பது அவனுக்குள்ளே எல்லாம் புதிதாகிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற எல்லாவற்றையும் அவனுக்குள்ளே வந்து புதிதாக உண்டாக்கப்படுகிறத வேதம் சொல்லுகிறது. இதற்காகவே பரிசு ஆவியானவர் வந்து நமக்குள்ளே வந்து வாசம் செய்யும் பொழுது நம்மை கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அனைத்து இயல்புகளையும், அனைத்து சக்திகளையும், அனைத்து தன்மைகளையும் உடையவர்களாக பூமியிலே நம்மை மாற்றுகிறதாம். பரிசு ஆவியானவர் நமக்குள்ளே வந்த பிறகு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே நமக்குள்ள நடக்கிற நிகழ்வு இதுதான் என்று தான் வேதம் சொல்லுகிறது. இதுக்கு பேர் தான் புது சிருஷ்டி என்ற ஒரு வார்த்தை. பழையவைகள் எல்லாம் இல்லாமல் புதிதாக ஒன்று உருவாகிறது என்றால் எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. பழையது என்றால் நம்ம ஒரு குடும்பத்துக்குள்ள பிறந்தோமே, அது சம்பந்தமாக என்ன படித்திருக்கிறோமோ, என்ன புரிந்திருக்கிறோமோ, என்ன அறிந்திருக்கிறோமோ, இதையெல்லாம் தாண்டினது ஒன்று கிறிஸ்தவத்துக்குள்ளே நமக்கு தேவனுடைய பரிசாக உள்ளே கொடுக்கப்படுகிறது. அவர் வந்த பிறகு சகலமும் மாறுகிறது. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய பேச்சுகள், நம்முடைய இயல்புகள், நம்முடைய தன்மைகள், நம்முடைய அனைத்து விஷயங்களும் மாற ஆரம்பிக்கிறதுனாலே நம்முடைய சரீரத்துக்குள்ளே இருக்கிற ரத்தம், சரீரம் மற்றும் எலும்புகள், நரம்புகள் எல்லாமே மாற வேண்டியதாக இருக்கிறது. அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே தான் இருக்கிற ஒரு பெரிய முக்கியமான நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்றால், கிறிஸ்து உள்ளே வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய சதை, நரம்பு மற்றும் இயல்புகள்லாம் மாற ஆரம்பிக்கிறதுனால நம்முடைய லைஃப் ஸ்பேன் கூட மாறக்கூடியது, நம்முடைய வாழ்நாளே மாற்றக்கூடிய ஒன்று அவருக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால்
அவர் உள்ளே வந்து தங்குகிற சரீரத்துக்குள்ளாக வியாதி வர முடியாது, பிரச்சனைகள் வர முடியாது, எல்லா விதமான பலவீனங்கள் வர முடியாது, இனி நடக்காது, இனி கிடைக்காது, இனி வராது, அதெல்லாம் உனக்கு வாய்க்காது என்று சொல்லுகிறது எல்லாமே கேன்சல் ஆக்கப்படுகிறது. ஏனென்றால் அது மனிதனுக்கு உண்டாக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் வருகிற ஒருவனுக்கோ பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறபடினாலே அனைத்தும் அவனுக்கு உள்ளே வாய்க்கக்கூடிய ஒன்றை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஆவியானவர் நமக்குள்ளே செயல்படுகிறத பார்க்கிறோம். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்துவ உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருந்தால் என்று ஒரு வார்த்தையை பவுல் சொல்லுகிறார். அவர் நமக்குள்ளே வாசமாய் இருந்தால், மரித்தோரை உயிர்ப்பிக்கிற வல்லமை நமக்குள்ளே வந்து செயல்பட தொடங்கினால் நாம பார்க்கிற எல்லாமே உயிர்ப்பிக்கப்படும். நம்ம தொடுகிறது எல்லாமே வாழ ஆரம்பிக்கும், வளர ஆரம்பிக்கும், புதிதாக உருவாக ஆரம்பிக்கும். அதனால கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா எல்லாமே மாறுகிறத கிறிஸ்தவத்தில் பார்க்கிறோம். கிறிஸ்துவினாலே இவை எல்லாம் நமக்குள்ளே உண்டாக்கப்படுகிறது. ஒரு முறை வாசித்து பார்க்கிறோம், யோவான்ல 4ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 10 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த 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 ஒரு சமாரிய ஸ்திரியை சந்திக்கிறத பார்க்க முடிகிறது. சமாரிய ஸ்திரியை சந்திச்ச அந்த சமாரிய ஸ்திரீவினிடத்தில் தண்ணீர் குடிக்க கேட்கிறார். அந்த ஸ்திரீயோ இவரிடத்தில் தண்ணீரை கொடுக்காமல் தண்ணீரை கேட்கிற அவரை குறித்து அவரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறாள். இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து சொன்னார், உன்னிடத்தில் பேசுகிறவர் இன்னார் என்று நீ அறிந்திருப்பாயானால் அவரிடத்திலே நீ ஜீவ தண்ணீரை கேட்டிருப்பாய்னு ஒரு வார்த்தை வைக்கிறார். அதுதான் ஆச்சரியமான ஒன்று. 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். இதுதான் ஆச்சரியமான ஒன்று. அப்போ எதுக்கு தண்ணி கேட்டீங்க? இதை நம்ம கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து ஏன் அந்த சமாரிய ஸ்திரீயில் தண்ணி கேட்டார்? அதுதான் ஆச்சரியமா இருக்கு. நான் கொடுக்கும் தண்ணீரை நீ உட்கொண்டால் நித்திய காலமாய் உனக்கு தாகமே வராத ஒன்றும், அதே போல பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளே ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. லைஃப் லாங். அது ஆச்சரியமா இருக்கு. கிறிஸ்துவிலிருந்து நமக்குள்ளே வருகிற ஒன்று நம்முடைய வாழ்நாளை தலைகளாக மாற்றக்கூடியது. நமக்கு ஒரு பொழுதும் ஒரு காலமும் எந்த தேவையும் இல்லாத அளவுக்கு முழுமையான பூர்த்தியை அது கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. அப்படி ஒரு தண்ணீர் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அது நமக்கு பரிசாக கொடுக்கிறார். நீ பிதாவின் ஈவை அறிந்திருப்பாயானால் அவரிடத்துல ஜீவ தண்ணீரை கேட்டிருப்பாய்னு ஒரு வார்த்தையை அந்த மகளுக்கு பேசுகிறார். இப்போ அதுதான் நமக்கு இப்போ ஆச்சரியமான ஒன்று. யோவான்ல 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் இந்த ஜீவ நதிகள் படக்கூடிய ஒன்று, அவருடைய ஊற்றுகள் நமக்குள்ளே கட்டவிழ்க்கப்படுகிறது. வெளிப்படுத்தல் புத்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு ஜீவ நதி புறப்பட்டு வருகிறத பார்க்க முடிகிறது. பளிங்கு போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை காண்பித்தான் என்று ஒரு தேவதூதன் இந்த யோவான் இயேசு கிறிஸ்துவுக்கு நெருங்கிய நண்பனாக, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நெருங்கிய சீஷனாக, இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற அன்பை முழுவதுமாக புரிந்து கொண்ட ஒருவனாக தன்னை வெளிப்படுத்தி அவன் சொல்லுகிறான், என்னத்த ஒரு தேவதூதன் வந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஒரு நதி புறப்பட்டு போகிறத சிங்காசனத்தில் பார்க்கிறேன் என்று ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து பூமியில சமாரிய ஸ்திரீ பேசினது உண்மை. அவர் தான் ஜீவ தண்ணீராக பரலோகத்தினுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதும், அதே நேரத்தில் அவர்கிட்ட இருந்து அவர் சிங்காசனத்திலிருந்து வெளிப்படுகிற தண்ணீர் ஜீவன்களை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறத பார்க்கிறோம். இன்றும் ஒரு வேத வசனத்தை நம்ம பார்க்கும்போது எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 1 முதல் வாசித்து பார்ப்போம் என்றால் அங்கே ஒரு ஜீவ நதி இதே போல சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வெளியில் வருகிறதை பார்க்க முடிகிறது. ஆச்சரியமா இருக்கு. நதி போகிற இடமெல்லாம் செழிப்பை உண்டு பண்ணக்கூடியதாகும், அநேக மச்சங்களை உண்டு பண்ணக்கூடியதாகும், அநேக மிருக ஜீவன்கள் வாழக்கூடியதை, வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா சூழ்நிலையை அவைகளை கட்டவிழ்க்கிறதும் அவைகளை உற்பத்தி செய்கிறதும், அந்த நதியை சுற்றுப்புறமாக 2 பக்கமாக எக்கச்சக்கமான மரங்களை வைத்து அதனாலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, அதனால் மிகப்பெரிய நன்மை கொடுக்கக்கூடியதாக அதை நீங்கள் சங்கீதத்தில் 46 நம்ம வாசிக்க முடிகிறது. ஆச்சரியமா இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் ஜீவன் நதிகளை பற்றி பேசும் பொழுதெல்லாம் அதற்குள்ளே இருக்கிற ஜீவன், அதற்குள்ளே இருக்கிற தேவன் அதற்கு ஊற்றாக இருக்கிறதும் சோர்ஸாக இருக்கிறதும், அவரை கொண்டுதான் இவை எல்லாம் உற்பத்தி ஆகிறதும் வளரக்கூடியதும், அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவன் நதிகள் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியதாக சங்கீதத்தில் 46 பார்க்கிறோம், எசேக்கியேல் 47 பார்க்கிறோம், வெளிப்படுத்தல் புத்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், யோவான் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை வாயை திறந்து பேசும்பொழுது அதை கவனிக்கிறோம். இப்படியாக இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற தேவனுக்குள் இருக்கிற அந்த ஊற்றுகள் எல்லாம் நமக்கென்று காத்து கொண்டிருக்கிறதும், நாம் கிறிஸ்துவனிடத்தில் வரும்பொழுது அவை நமக்கென்று பரிசாக வந்து நம்முடைய வாழ்க்கையிலிருந்து கட்டவிழ்க்கப்படுகிறதையும் பார்க்க முடிகிறது. அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு கிறிஸ்தவன் தான் இந்த இயேசு கிறிஸ்துவனால நமக்கு கிடைத்திருக்கிற இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கை சாதாரண ஒரு வாழ்க்கை இல்லை.
இந்த வாழ்க்கை ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை. அநேகர் நம்மை பார்த்து ஆச்சரியமா பார்க்குறாங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், எல்லாமே மாறுகிறது, சுற்றி இருக்கிற சூழ்நிலை மாறுகிறது, அவன் போய் நிற்கிற இடத்துல சுகமும் ஆரோக்கியமும் மிகப்பெரிய பலனும் அதே நேரத்தில் பொருளாதாரமும் வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கட்டவிழ்க்கக்கூடிய சுதந்திரங்களும் அதே நேரத்தில் மிகப்பெரிய பெருக்கங்களும் அவனுக்கு கொண்டு எப்படி உண்டாகிறது? அவன் கையிட்டு செய்வதெல்லாம் வாய்க்கிறது, அவன் கையினால தொட்டு கொடுத்தால் அது நடக்கிறதே, பலிக்கிறதே. எப்படி இந்த கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் இப்படி நடக்கிறது? இது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு எல்லாருக்குள்ளுமே. கிறிஸ்தவத்துக்குள்ள வந்தவுடன் எப்படி வாழ்க்கை இப்படி மாறுகிறது? கேரக்டர் மாறுகிறது, அதே நேரத்தில் அவனை சுற்றி இருக்கிற பொருளாதாரம் மாறுகிறது, அவனுடைய ஆரோக்கியம் மாறுகிறது, அவன் குடும்ப சூழ்நிலை மாறுகிறது, ஏன் படிப்பு அறிவு கூட மாறுகிறது. அது வரைக்கும் படிப்பு வராதவன் கூட மிக சிறந்த படிப்பாளியாக பேசுகிறான், ஞானவான்களைப் போல ஞானவானாய் தெரிகிறான், ஞானம் அவனுக்குள்ளே வெளிப்படுகிறதை பார்க்கிறோம் என்று பலர் சொல்லுகிறார்கள். ஆனால் மிகப்பெரிய ஒரு உண்மை என்னவென்றால், கிறிஸ்துவுக்குள்ள வரும்பொழுது கிறிஸ்துவின் ஊற்றுகள் எல்லாம் நமக்கு கட்டவிழ்க்கப்படுகிறது. அதனால தான் பவுல் அற்புதமாய் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர்ல 1ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், 31 சேர்த்து வாசிக்கும் போது, அவரே நமக்கு ஞானமாக, நீதியாக, மீட்பாக, பரிசுத்தமாக, ஜீவனாக வெளிப்படுகிறது நாம் பார்க்க முடிகிறது. அவருக்குள் ஜீவன் இருந்துச்சு, அந்த ஜீவன் ஒளியாக இருந்துச்சு, ஜீவ ஒளி நமக்குள்ளே வெளிப்படும்படியாக என்று யோவான் 1ஆம் அதிகாரத்திலையும் வாசித்து பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் எல்லாமே சேர்ந்த ஒன்றுதான் கிறிஸ்து. நாம் கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது எல்லாமே நம்முடையதாய் மாறுகிறது. நம்முடையதாய் இருக்கிறது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிப்பதற்காகவே நமக்கு கொடுக்கப்பட்டது என்றுதான் பவுல் சொல்லுகிறார். அதனால்தான் எல்லா ஆசீர்வாதம் உன் மீது வைக்கப்பட்டிருக்கிறது, ஒவ்வொன்றாக எடுத்து பயன்படுத்த ஆரம்பிங்கள் என்று. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கும் போது, இந்த பூரண வளர்ச்சி நமக்குள்ள வர வேண்டும் என்பதற்காக தான் தேவன் பல ஊழியக்காரர்களை உண்டாக்குகிறார். அவர்களில் சிலரை தீர்க்கதரிசியாகவும், சிலர் மேய்ப்பராகவும், சிலர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு தேவ மனுஷனாகவும் மாற்றி நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா சீர்பொருந்தங்களையும் கட்டவிழ்க்கும்படியான உபதேசங்களையும் வார்த்தைகளையும் கொடுக்கக்கூடியவங்களா இவங்க எல்லாரும் தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். எப்படி இருக்கு பாருங்க. அப்படி என்றால் கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா நமக்கு வேண்டியது எல்லாமே கட்டவிழ்க்கப்படுகிறது. இது போக நமக்கென்ற ஆலோசனைகளும் ஆவியானுடைய வழிநடத்தல்களும் தீர்க்க தரிசனங்களும் காத்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை இன்னும் பலப்படுத்த, இன்னும் ஸ்திரப்படுத்த, இன்னும் உயர்த்தி காட்ட. என்ன அருமையான ஒரு கிறிஸ்தவம் நம்ம இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த கிறிஸ்தவம். என்ன அருமையான ஒரு நற்செய்தி, ஒரு சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. அவர் ரட்சகர் என்று ஏற்றுக்கொண்ட உடனே இவை எல்லாம் சேர்ந்த ஒரே காம்போ பேக்கா நமக்கு கையில கிடைக்கிறது. இதுக்குள்ள எல்லாமே இருக்கிறது, வேண்டிய எல்லாமே வைக்கப்பட்டிருக்கிறது, இதுக்குள்ள எல்லாமே இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாவற்றும் இருக்கிறது. அதனால தான் பேதுரு சொல்லுகிறார், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நாம் அவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தெய்வ பக்திக்கும் வேண்டிய எல்லாமே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது என்று. அவரை அறிகிற அறிவினாலே நமக்கு இந்த ஜீவனுக்கு வேண்டிய எல்லாமே கட்டவிழ்க்கப்படும் என்று பேதுரு சொல்லுகிறார். ஆச்சரியமா இருக்கிறது. பேதுருக்கு உண்மையிலே இது வாழ்க்கையில கிடைத்த மிகப்பெரிய ஒரு அனுபவம். ஏனென்றால் கிறிஸ்துவ முதல் முறை பார்க்கும்போது அவர் வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை, அடுத்த வேலையை என்னன்னு தெரியல, அடுத்த ஸ்டெப்பே தெரியல, வெறும் வலையை அலசி கொண்டிருக்கிறார். முழுதும் மீன் பிடித்தும் ஒன்றும் அகப்படவில்லை என்றால் மிக சிறந்த ஒரு அற்புதமான ஒரு நிபுணன், பல வருட காலமாக மீன்பிடி தொழிலில் மிக சிறந்த இடத்துல, உயர்ந்த இடத்துல தனக்கு முன்பதாக 3-4 படகுகளை வைத்துக்கொண்டு மிக சிறந்த ஒரு ஆளாக இருந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மீன் பிடிக்கிற ஒரு தொழிலை உடைய ஒரு மனிதனாக இருக்கிறார். நண்பர்கள் இருக்கிறார்கள், சொந்தங்கள் இருக்கிறார்கள், எல்லோரும் அதே தொழிலில் இருக்கிறாங்க. அவங்க அத்தனை பேருக்கு முன்பதாக தன்னுடைய தனி படகுல தன்னுடைய வலையை தனியாக நின்று அலசி கொண்டு இருக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள இருக்கிற தன்மைகள் வித்தியாசமா தெரிகிறது. விலைக்கு ஆட்கள் இருந்திருக்கிறார்கள், அநேக கூடவே இருந்திருக்கிறார்கள். பேதுருவை சுற்றி அத்தனை பேர் இருக்கிறார்கள். அத்தனை பேருக்கு மத்தியில இந்த பேதுரு வெறும் வலையை அலசி கொண்டிருந்தான் என்றால் சூழ்நிலையில் ஏதோ ஒரு மோசமான ஒரு நிகழ்வு அவனுக்கு நடந்திருக்கிறது. அவனை சுற்றி ஏதோ ஒரு சூழ்நிலை மாற்றப்பட்டு இருக்கிறது. கிடைக்கிறதெல்லாம் கிடைக்காமல் போகிறது. எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கிறது, தனக்கு மட்டும் கிடைக்காம இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் மக்களிடத்தில் பேசுவதற்காக ஒரு இடத்துல போகிறார். அந்த இடத்துல பேதுரு வெறும் வலையை அலசி கொண்டிருந்தான். பேதுரு இடத்துல படகு கேட்கிறார். படகுல எழும்பி நிற்கிறார் இயேசு கிறிஸ்து. அவர்கள் எல்லோரிடமும் பேசின பின்பு இப்பொழுது பேதுருவை பார்த்து பேசுகிறார். ஆழமான இடத்துக்கு சென்று நாம் மீன் பிடிக்கலாமா என்று கேட்கிறார். அப்பொழுது அவன் சொல்ல, இல்ல ஐயரே, முழுது மீன் பிடித்தும் எனக்கு ஒன்றும் அகப்படவில்லை என்ற ஒரு வார்த்தையை தான் நாம் வாசிக்கிறோம். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் 5 முதல் 10 வசனங்கள் வரைக்கும். அப்பேற்பட்ட அந்த மனிதனுடைய வாழ்க்கையில இப்பேற்பட்ட ஒரு புதிய நிகழ்வு இப்ப நடக்க வேண்டியதா இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து ஏற்கனவே முன் அறிந்திருந்தார். பேதுருவுக்கு ஒன்றுமே தெரியவில்லை. ஆனால் அவர் வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகளும் ஜீவனுள்ள வார்த்தைகளும் புறப்பட்டு வருகிறத மக்கள் கவனிக்கிறத, மக்கள் கேட்கிறத, மக்கள் முன்பதாக அவர் பேசுகிறத இவன் கவனித்துக் கொண்டே வெறும் வலையை அலசி கொண்டிருந்தான். அப்படி கவனித்துக் கொண்டே இருக்கிற இவன் உற்று பார்க்கும்போது ஒன்று புரிய ஆரம்பிக்கிறது. இந்த மனுஷனுடைய வார்த்தைகள் இவ்வளவு வல்லமையா இருக்கு, ஓகே கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லி கவனிக்கிறார். அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து அடுத்த ஸ்டெப்ல கூட்டிட்டு போறார். வா, ஆழமான இடத்துக்கு சென்று நம்ம மீன் பிடிக்கும்படியாக வலையை போடலாம்னு சொல்லி. ஆனால் சொல்லுகிற நேரமும் செய்ய போகிற அந்த இடமும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்புடையதான ஒரு இடமும் அல்ல, சூழ்நிலையும் அல்ல. பேதுருக்கு நன்றாய் தெரியும், அவருடைய அனுபவம் அப்படிதான் சொல்லுகிறது. இந்த நேரத்தில் எதுவுமே கிடைக்காது. ஆனால் பெரிய ஒரு மனுஷன் பேசுறார்.
இவருடைய வார்த்தையில மக்கள் கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை மாறக்கூடியதை நான் பார்த்தேன். அதே போல ஒரு மனுஷன் பேசுறாரு, அவருக்கு நாம இந்த நேரத்துல எந்த ஒரு நோன்னு சொல்லக்கூடாது, வேண்டாம் என்று சொல்லக்கூடாது என்பதற்காகவே புறப்பட்டு போகிறத பார்க்க முடிகிறது. ஆனால் அங்கே வலை போடும்பொழுதுதான் ஒரு விஷயம் கவனிக்க முடிகிறது. வலை கிழியத்தக்கதாக, படகு அமிழத்தக்கதாக என்று 2 விதமான பதங்கள் அங்கே பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஆச்சரியமா இருக்கிறது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா நண்பர்களை இவர் சத்தமிட்டு கூப்பிடுகிறார். ஓடி வருகிறாங்க, சில பேர் ஓடி வந்து உதவிக்கு வராங்க. ஏன்னா படகே மூழ்கிற அளவுக்கு மீன் பிடிக்கப்பட்டது. படகே மூழ்கிற அளவுக்கு. அப்படி என்றால் ரா முழுதும் பிடிக்கிற அந்த அனுபவத்தை உடைய அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில மீன் வெளியில கிடைக்கக்கூடிய அந்த நேரத்துல கிடைக்காமல் போனது. ஆனால் கிடைக்க முடியாத நேரத்தில் எப்படி கிடைக்கிறது? அப்படி என்றால் தன்னுடைய படகுல நிற்கிற மனுஷன் அல்ல, தேவனுடைய ஒரே குமாரன், உன்னதமான தேவனுடைய குமாரன், உன்னதமான தேவனுடைய மகிமையை வல்லமையை உள்ளே வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு குமாரன், சகல அதிகாரத்தை உள்ளே வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு குமாரன். இவர் படகுலிருந்து என்ன சொன்னாரோ தெரியவில்லை, என்ன செய்தாரோ தெரியவில்லை. இவர் சொன்ன இடத்துல வலை போடும்போது வலை கிழியத்தக்கதாக, படகு அமிழத்தக்கதாக மீன் கிடைக்கிறது என்றால் இவருக்குள்ள வேற ஏதோ இருக்கிறது. இவர் சொல்வது மட்டுமல்ல, இவர் நினைப்பது மட்டுமல்ல, இவர் இருக்கிற இடத்துல அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் நடந்தே தீரும். அதனால்தான் சொல்லுகிறார் 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்துல, அவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தெய்வ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தரும் என்று சொல்லுகிறார். இதன் ஆச்சரியமா இருக்கிறது. சாதாரண வார்த்தையில் மிக மிக ஆழமான முறையில் அனுபவித்த வார்த்தைகள். மறுபடியும் ஒரு முறை மீண்டுமாக பேதுரு இயேசு கிறிஸ்து இல்லாத போது மீன் பிடிக்கலாம் என்று போகிறார். இதுதான் யோவான்ல 21ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த 1 முதல் 5 வசனங்களை வாசித்து பார்க்கும்பொழுது மீன் பிடிக்க போகிறேன் என்று போகிறார். அந்த இரவும் ஒரு மீனும் அவர்களுக்கு அகப்படவே இல்லை. இயேசு கிறிஸ்து இல்லை. இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து கொள்வார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த வேளையில பேதுரு இயேசு இல்லாததுனால தன்னோடு கூட இருந்த அனைத்து சீஷர்களை அழைத்து கொண்டு மீன் பிடிக்க போகிறார். ஒரு மீனும் அகப்படவில்லை. அன்று இரவும் ஒரு மீனும் அகப்படவே இல்லை. அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு முன்பதாக அந்த கரையில தோன்றி அவர்களை பார்த்து பேசுகிறார். பிள்ளைகளே, ஏதாகிலும் இருக்கிறதா என்று கேட்கிறார். படகுல ஒரு மீனும் இல்லை என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறார். எல்லோரும் சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவர் சொல்கிறார், இந்த பக்கமாக இந்த வலையை போடுங்கள் என்று சொன்ன உடனே 153 பெரிய மீன்கள் கிடைக்கிறதாங்க பார்க்கிறோம். அந்த மீன்கள் கிடைத்த உடனே பேதுருவுக்கு தெரிகிறது இது யார் என்று, யார் தன்னிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார் என்று. அதனால்தான் பேதுரு சொல்லுகிறார், 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை சொல்லுகிற அந்த வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தம் ஆழம் மிகுந்ததா இருக்கிறது. சொன்ன ஆள் எனக்கு தெரியும். சொன்ன நபர் சாதாரண ஒருவர்ல, உலகத்தினுடைய இரட்சகர், இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர், உலகத்துக்கு வேண்டிய வெளிச்சத்தை ஒளியை தனக்குள்ளே வைத்துக் கொண்டிருந்தவர், இந்த உலகத்துக்கு வேண்டிய வழியை வாசலை வைத்துக் கொண்டிருந்தவர். அதனால சொன்ன, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன்னு சொன்னவர். அவருக்குள்ள ஜீவன், உயிர்த்தெழுதல், வழி, வாசல் அனைத்தும் உடையவர். வெளிச்சம், வாழ்க்கை, ஜீவன் எல்லாமே உள்ளே இருக்கிறது அவருக்குள்ளே. அவர் வந்து நின்றால் அனைத்தும் வெளிப்படும். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இப்படிதான் நடக்க போகிறது. இப்படிதான் நடக்க போகிறது. புதிய வழி, புதிய வாசல், புதிய வெளிச்சம், புதிய ஜீவன் உண்டாக போகுது. புதிய ஆரம்பம், புதிய தொடக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் கேள்விப்படாததெல்லாம் உங்களை கொண்டு தேவன் வெளிப்படுத்துவதற்காகவே உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இதுதான் ஆச்சரியமே. புதியதான ஒன்றை உங்களை கொண்டுதான் வெளிப்படுத்த முடியும் என்று தேவன் தெரிந்து கொண்டதனால்தான் உங்களிடத்தில் இந்த வார்த்தை பேசி கொண்டிருக்கிறார். கிறிஸ்தவம் சாதாரண ஒன்றல்ல, பழையதான ஒன்றல்ல. இது புதிதும் கூர்மையும் உள்ளது. இதற்குள்ளே இருக்கிற அனைத்தும் தேவனுடைய மகிமைய, வல்லமைய, வெளிச்சத்தை வெளிப்படுத்தக்கூடியது. இங்க பார்க்கிறோம், பேதுரு அப்படிதான் சொல்லி அதை அப்படியே நிரூபிக்கிறார். ஏனென்றால் அணுவாக அதை அனுபவித்தவர், எல்லாவற்றையும் தெரிந்தவர், புரிந்தவர். இவை எல்லாவற்றையும் காரணம் பரிசுத்த ஆவியானவர். அதனால்தான் இயேசு கிறிஸ்து இல்லாத பொழுது, இப்பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய உதவி இல்லாமல் அல்ல, இப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே ஜீவன் தனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவராக உள்ளே வந்து வாசம் செய்ய வந்துவிட்டார். பலத்த இடி முழக்கம் போன்ற ஒரு காற்று அவர்கள் கூடியிருந்த அந்த மேல் அறையை இடித்த பொழுது, அசைத்த பொழுது, அந்த இடத்துல ஒரு அசைவை ஏற்படுத்தின பொழுது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது தெரிகிறது. அந்த அசைவு வந்த பிறகு பேதுருடைய வாழ்க்கை தான் முதல்ல வேற ஒரு அளவுக்கு மாற்றம் கொள்ள வந்துச்சு. அந்த வேற லெவலுக்கு வந்த அந்த மாற்றம் தான் பேதுரு நடக்கும் பொழுதும் நிழல் பேச ஆரம்பிக்கிறது. அநேகர் சுகமடைகிறார்கள். நிழல் படுகிற யாராயிருந்தாலும் சுகப்படுத்தப்படுகிறார்கள். சுகப்பட்டார்கள் என்று வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது. அவன் நடந்து போகும்பொழுது அவன் நிழல்பட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். அவன் வருகிறான் என்று கேள்விப்பட்ட உடனே, பேதுரு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே எங்க இருக்கிற வியாதியஸ்தர்களை கொண்டு வந்து அவன் சந்தை வழியில வைக்கிறாங்க. எல்லாம் மார்க்கெட் பிளேஸ்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா எல்லா வியாதியஸ்தர்களை கொண்டு வந்து படுக்கையில படுக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வஸ்திரம் பட வேண்டும் அல்லது அவருடைய நிழல் பட வேண்டும் என்று எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறார்கள், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பேதுருக்கு மேல் அப்படி ஒரு வல்லமை. ஏனென்றால் தேவனை புரிந்து கொண்டான், தேவனை அறிந்து கொண்டான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வழி, சத்தியம், ஜீவன் என்பதை அவன் அனுபவித்து இப்பொழுது அதை வெளிப்படுத்துகிற ஒரு பாத்திரமாக மாறிவிட்டார். அந்த வெளியேற பெற்ற மகிமையின் பாத்திரம் தான் இன்று உங்களுக்குள்ளாக வந்து இயேசு கிறிஸ்துவாக வெளிப்படுகிறது.
பேதுரு நிழல் பேச ஆரம்பித்தது. அநேக சொஸ்தமடைந்தார்கள். ஈவன் மரித்த ஒரு பெண்மணி கூட இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினவர்களை காட்டிலும் இங்க பேதுரு சர்வசாதாரணமாக எழுப்புறார் பார்க்க முடிகிறது. பேதுரு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி எழுப்பக்கூடிய அளவுக்கு பேதுருடைய வல்லமை, பேதுருடைய வார்த்தையின் வல்லமை பேதுருவுக்கு பரிசு ஆவியானவர்களை கொடுக்கப்படுகிறத பார்க்க முடிகிறது. அப்பேற்பட்ட மகிமைய வல்லமையை இப்பொழுது இயேசு கிறிஸ்து இல்லாத பொழுது பரிசு ஆவியானவர் உதவினால பரிசு ஆவியானவரை கொண்டு பேதுருவால செய்ய முடிகிறது. அப்படி ஒரு வாழ்க்கையை தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு தேவன் நமக்கு கொடுக்கிறது. இப்ப பார்க்கிறோம், பேதுரு என்கிற இந்த அற்புதமான ஒரு மனிதனை தேவன் தொட்ட பிறகு மாற்றத்தையும் தொடுவதற்கு முன்பதாக இருந்த தடு மாற்றத்தையும் கவனிக்க முடிகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் இவை எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் காத்து கொண்டிருக்கிற அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் நம்மை கொண்டுதான் தேவன் இந்த நாட்களில் வெளிப்படுத்த விரும்புகிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு கரங்களும் கால்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. கரங்களாலே தொடுகிறது எல்லாம் வாய்க்கும். நாம் நடந்து போய் நம் கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமாவது மட்டுமல்லாமல் நமக்கும் நம்முடைய ஆசீர்வாதங்களை கட்டவிழ்க்கக்கூடியதாக இருக்கும். நம்முடைய பிரசன்னம் மகிமையை கொண்டு வரும், நம்முடைய பிரசன்னம் அதிர்வை கொண்டு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் போய் நிற்கிற இடத்துல மிகப்பெரிய அதிசயங்களை அற்புதங்களை செய்யும்படியாக பரிசு ஆவியான நமக்குள்ளே கிரியை செய்ய காத்து கொண்டிருக்கிறாராம். அதனால்தான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள முழுவதுமாக நிரம்பி இருந்தால், கிறிஸ்துவை போல கிறிஸ்துவனுடைய மகிமை வெளிப்படுத்த காத்து கொண்டிருந்தால் போதும். அவனை கொண்டு தேவனுடைய ஆவியான வெளிப்பட காத்து கொண்டிருக்கிறார். அதான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆவியான என் மேல் இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து சொன்னது போல நாமும் எனக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார்னு சொல்லுகிற ஒரு உன்னத வாழ்க்கையை தேவன் நமக்கு பரிசாக கொடுக்கிறார். அதனால்தான் இந்த கிருபை நமக்கு ஒரு ஈவாக விசுவாசத்தினால செயல்படக்கூடியதாக எபேசியர் 2:8 சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. அப்பேற்பட்ட உன்னத உயர்வான ஒன்றை வைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம சாதாரண மனுஷங்களே கிடையாது. நம்ம சாதாரண மனுஷங்களே கிடையாது. ஒவ்வொன்றும் கேட்டு 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 மோசை செய்து கொண்டே வந்தார். பழைய ஏற்பாட்டில் வாசித்து பார்க்கும்போது ஒவ்வொன்றும் கேட்டு கேட்டு செய்கிறார். ஒரு முறை அவருடைய பேச்சு கேட்க முடியாத அளவுக்கு கோபம் தாழ முடியாம அவர் பேசு என்று சொன்ன இடத்துல அடிக்கிற அளவுக்கு எமோஷனலா ஒரு ஸ்டெப் மூவ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டில் இது ஒன்று மாறின உடனே மோசேவுடைய எல்லா செயல்களும் அப்படியே நின்று விட்டதை பார்க்க முடிந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இங்கே நாம் கிறிஸ்துவுக்குள் நிரம்பின பின்பு பேதுருடைய அசைவை பார்க்கிறோம். எப்பக்கம் அசைந்தாலும் அவர் நினைக்கிறதோட எண்ணுகிறத மிகவும் அதிகமாக செய்யக்கூடிய ஒன்று அவனுக்குள்ள இருந்து வெளிப்படுகிறத பார்க்க முடிகிறது. அது சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டே இருந்தான் பவுல் மூலமாக. அவன் தவறி மாடியிலிருந்து கீழே விழுந்து விடுகிறான். அவன் இறந்து விட்டான், மூச்சு இல்லாமல் போய்விட்டது. அவனை கொண்டு வந்து உட்கார வைத்து அவன் மீது கைகளை வைத்து ஜெபிக்கும் பொழுது பவுல் அந்த நபரை உயிரோடு எழுப்புவதை நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் புத்தகத்தில் எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு கேட்டு கேட்டு செய்ய வேண்டிய இடத்துல இங்கே இன்று சாதாரணமாக அவருடைய அதிகாரத்தினால் அவருடைய வார்த்தையினால் வல்லமையால் செயல்படக்கூடிய ஒன்றை நமக்கு தேவன் பரிசாக கொடுத்திருக்கிறத பார்க்க முடிகிறது. பேதுரு பவுல் தேவன் வல்லமை எடுத்து பயன்படுத்துகிற பவுல் சொல்லுகிறார் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் என்னை கொண்டு செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் சொல்வதை அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் சொல்ல நான் துணிவதில்லை. வேற எதுவுமே எனக்கு பெருமையா இல்லை. அவர் என்னை பயன்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பார்க்கிற அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஆச்சரியமா இருக்கிறது. நம்மை கொண்டு இதுதான் செய்ய விரும்புகிறார். இந்த நாள் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில அதிசயங்களும் அற்புதங்களும் காத்து கொண்டு இருக்கிறது. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, இந்த வழியில கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை நாம பார்க்கும்போது கவனிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டு அநேக அற்புதங்களை செய்ய காத்து கொண்டிருக்கிற எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி வாழ்க்கை மாறும். நம்ம எந்த இடத்துல பிடிக்கப்பட்டிருந்தாலும் சரி இப்பொழுதே விடுதலை ஆகும். நம்ம எந்த இடத்துல இருளின் அதிகாரத்துக்குள்ளாக நாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் என்ற ஒருவேளை எண்ணம் இருந்தாலும் இப்பொழுதே விடுதலை உண்டாகும். அந்த விடுதலையின் ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட காத்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக வந்து வாயில திறந்து பேசும்போது நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாமே கட்டவிழ்க்கப்படுகிறது. வேதம் முழுவதும் வாசித்து பார்க்கிறோம். வேதம் முழுசும் வாசித்து பார்க்கிறோம். அவருக்கு முன்பதாக வந்து வாயில திறக்கும் போது எப்பேற்பட்ட சூழ்நிலையும் மாறும் என்று இந்த வேளை நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்க சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரப்போகிறது. கண்ணுமூடி ஜெபிக்க போறோம். நன்றி தகப்பனே, அப்பா, இந்த வழியில் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து அற்புதங்களால் அதிசயங்களால் இந்த வேளையில் நிரப்பும்படி ஒவ்வொருடைய கரங்களை பலப்படுத்துங்க. அதிசயங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். அப்ப அந்த குடும்பங்களுக்கு வேண்டிய ஒவ்வொன்றும் இப்பொழுது கட்டவிழ்க்கப்படுவதாக, பொருளாதாரங்கள் கட்டவிழ்க்கப்படுவதாக, சுகம் கட்டவிழ்க்கப்படுவதாக, பிசாசுடைய தந்திரங்கள் தகப்பனே அப்பா விலகி தகப்பனே அப்பா பிசாசுடைய பிடியில் அகப்பட்டிருக்கிற எந்த குடும்பம் இருந்தாலும் இப்பொழுது இயேசு கிறிஸ்து நாமத்தில் இப்பொழுதே ஒரு விடுதலை உண்டாவதாக நான் ஜெபிக்கிறேன். ஒரு புதிய ஆரம்பங்கள் உண்டாவதாக நான் ஜெபிக்கிறேன். புதிய வழிகள் வாசல்கள் திறக்கப்படுவதாக ஜெபிக்கிறேன். அப்பா சரீரத்துக்கு முழுமையான சுகம் வருவதாக, பலன் வருவதாக, அப்பா உம்மை தரிசிக்கிற தரிசனங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கு மேல இப்பொழுதே கட்டவிழ்க்கப்படுவதாக, உம்முடைய வெளியேறப்பெற்ற ஞானம் தொடுவதாக, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கி ஒவ்வொருடைய கரங்களை பலப்படுத்தி உச்சம் தலைமுதல் உள்ளம் கால்வரை உம்முடைய வெளியேறப்பெற்ற பிரசனம் மூடி
அதிசயத்தினால் அற்புதத்தினால நிரப்புங்க தகப்பனே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்கள்ல இந்த நாளில் ஒரு புதிய வெளியேற பெற்ற மகிமை அற்புதத்தையும் அதிசயத்தையும் கட்டவிழ்ப்பதாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Glory be to God. நமக்காய் தேவன் இந்த நாட்களில் வைத்திருக்கிற அற்புதமான ஆழமான அவருடைய வார்த்தைகள், அவருடைய சத்தியங்கள். நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுவிக்கும். அப்பேற்பட்ட வார்த்தை தான் இன்றைக்கு நம் மத்தியில் தேவன் ரெவரண்ட் ஜேக்கப் ராஜ் கபூர் அவர் மூலமாய் வழங்கியிருக்கிறார். நாம் பார்த்தோம் பாருங்க, அவர் வெளிச்சமாய் இருக்கிறார். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அந்த இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய மகிமையின் ஸ்தானத்தை விட்டு இறங்கி எனக்காய் வந்து என்னை மாற்றினார், என்னை வெளிச்சமாய் மாற்றினார். அதனால தான் அவர் சொல்றாரு, உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இருளில் இருந்த என்னை வெளிச்சத்திற்கு அழைத்து வந்து, வெளிச்சமானவர் என்னை பற்றி கொண்டதினால் என்னை வெளிச்சமாய் மாற்றி, உலகத்திற்கு வெளிச்சமாய் மாற்றி, எனக்குள்ளாய் அவர் ஜீவனை கட்டவிழ்த்து, நான் செல்கின்ற இடங்கள் எல்லாம் ஜீவன் உயிர் பெறுகிற வண்ணமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் மாற்றி கொண்டு வருகிறார். அப்பேற்பட்ட வெளிச்சத்தை தான் நாம் இன்றைக்கு ஆராதிக்க தியானிக்க வந்திருக்கிறோம். இந்த வெளிச்சத்தை பற்றி கொண்ட யாவரும் ஒரு நாளும் ஒரு காலம் சோர்ந்து போனதே இல்லை. இந்த வெளிச்சமானது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிற வண்ணமாய் இந்த நாட்களில் யாவற்றையும் செய்து முடித்து உங்களுடைய ஜீவியத்தின் வாழ்க்கைக்குள்ளாய் அவர் உங்களை வழிநடத்துவார். எங்களுடைய சபையாகிய மிஸ்பா ரெஃபர்மேஷன் சர்ச் என்பது சென்னை பட்டணத்தில் அம்பத்தூர் என்ற இடத்துல, புதூர் பகுதியில் பானு நகர் என்ற இடத்துல 22வது அவென்யூவில் அமைந்துள்ளது. எங்கள் சபையில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மாலை 9 மணிக்கு வேத வகுப்பு நடைபெறும். எங்கள் சபையில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 9 மணி முதல் 12 மணி வரைக்கும் காத்திருப்பு ஜெப கூட்டம் நடைபெறும். அது மட்டுமல்லாமல் எங்கள் சபையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 2 ஆராதனை உண்டு. முதலாவது ஆராதனை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரைக்கும் நடைபெறும். 2வது ஆராதனை மாலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் நடைபெறும். இதில் நீங்கள் வந்து பங்கு பெறலாம். தேவன் இந்த நாட்களில் அபரிவிதமாய் செய்கின்ற ஒவ்வொரு கிரியைகளையும் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதை பார்த்து கொண்டே வருகிறோம். ஒவ்வொரு சாட்சிகளை கேட்கும்போது எங்களுக்குள்ளாய் தேவன் இந்த நாட்களில் பேர்பட்ட ஒரு அபிஷேகத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கட்டவிழ்த்திருக்கிறார் என்பதை நினைக்கும் போது பேரானந்தம் நாங்கள் கொள்கின்றோம். யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜில் எங்களுடைய சபையுடைய ஒவ்வொரு ஆராதனை விவரங்களை நாங்கள் அப்லோட் செய்துள்ளோம். இதை நீங்கள் பார்த்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அது மட்டும் அல்லாமல் யூடியூப் பேஜில் பல தேவனுடைய ஆழமான வார்த்தைகளை அப்லோட் செய்துள்ளோம். இதை நீங்கள் கேட்டு உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் நாம் அடுத்த வாரம் சந்திக்கலாம். ஷாலோம்.